வெல்கம் பேக் டு மூவிங் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஏரியாவை லைவாக அப்டேட் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஃப்ரம் ஜிஎன் செட்டி ரோட் ஃப்ளைஓவர்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம இப்போ இஏ ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவனி போகிறோம். அங்கே எப்படிலாம் நமக்கு டிராஃபிக் இருக்குது, என்ன மாதிரி ரோடோட அப்டக்கல் இருக்குது, எப்படிலாம் டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஐ எம் கோயிங் டு அப்டேட் இன் திஸ் வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் எடுத்துருக்க டேட் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் மந்த் 2024. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. நான் இப்போ அந்த ஜிஎன் செட்டி ரோட் ஃப்ளைஓவர் மேலே வராமல் கீழ் வழியாக வந்துட்டுருக்கேன். ஸோ என்னோடய சர்வீஸ் ரோட்டில் நான் வந்து இப்போ நம்ம பிரிட்ஜோட இறக்கத்துக்கு வந்துட்டோம். அண்ட் நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன். இந்த குப்பித்து கோமாளியில் வெங்கடேஷ் பட் இருப்பார்ல, அவர் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் அந்த பிரிண்ட் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன். ஸோ அந்த ஹோட்டலை தாண்டி தான் நம்ம வி ஹாவ் டு கோ அண்ட் கேட்ச் மவுண்ட் ரோடை பிடிக்கணும். இந்த வழியாக போகிறது வந்து ஒரு ஷார்ட்கட். ஸோ பீப்புள் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அவங்களாம் இந்த வழியாக டேரெக்டாக வந்து ஜிஎன் செட்டி ரோடு பிடிச்சி அங்கே இருந்து டேரெக்டாக எக்ஸ்பிரஸ் அவனிக்கு போகலாம். ஸோ இந்த ரோடு எஸ்பெஷலி ரொம்ப நல்ல ரோடு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் நிறைய டிராஃபிக் அண்ட் ஈவினிங்கில் டிராஃபிக் இருக்கும். பட் ஓகே டிராஃபிக் தான். கொஞ்சம் நல்ல ஹோட்டல்ஸ் அண்ட் நிறைய பேங்க்ஸ் இருக்குது இந்த ரோட்டில். யூ கேன் சி ரைட் ஹேண்ட் சைடு ஏஜிஎஸ் தேட்டரும் இருக்குது. கொஞ்சம் குட்டி தேட்டர் தான், பட் எப்பயாவது போய் மூவி பார்க்கலாம். நான் அந்த தேட்டரில் ஒரு ஹிந்தி மூவி பார்த்தேன், பட் அதுக்கப்புறம் அங்கே போகல. ஏன்னா எனக்கு ரொம்ப பார்க்கிங் இஷ்யூ இருக்குது, கார் பார்க்கிங் இஷ்யூ அங்கே இருக்குது, பைக்குமே நிறைய பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது. ரொம்ப அவசரமாக போகணும் அப்படின்னா அந்த தேட்டர் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டக்குன்னு உங்களால் போக முடியாது. பார்க்கிங்லாம் போட்டு நீங்கள் மேலே ஏறி போய் லிஃப்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு ஈவன் வந்து பிரேக்கில் ப்ராப்பரான பாப்கார்ன்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ லாஸ்ட் டைம் நானும் சஃபர் ஆனேன். நீங்களும் இந்த மாதிரி அங்கே சஃபர் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். அண்ட் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அ பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸானது. கோடம்பாக்கம் அண்ட் தேனாம்பேட்டை டி நகரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஹாஸ்பிட்டல் தெரியும். ஸோ நிறைய எமர்ஜென்சிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் போகலாம், பட் அது ஒன் வே டுவர்ட்ஸ் தேனாம்பேட்டிலேருந்து வரவங்க வரத்துக்கு. அகைன் யூ வில் ஃபைண்ட் லெஃப்ட் சைடு. இது வந்து திருப்பி டி நகரை ரூட் கனெக்ட் பண்ணுற ரோட். பட் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு கொஞ்சம் வைடாக பெருசாகவும் இருக்கும். அண்ட் இந்த ரோடு வந்து முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் அகைன் இதில் ரோட் டேமேஜஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக இந்த லெஃப்ட் சைடில் என்னவோ இருக்குதுன்னு தெரியும், பட் அது என்னன்னு தான் எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் அதுவும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யூ கேன் see a public toilet on right hand side. ஸோ அதை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த இடம் ஒரு ஜங்ஷன் வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஎம்எஸ்லேருந்து வரவங்களை வந்து இந்த ரோடு கனெக்ட் பண்ணோம். நம்மளால் போக முடியாது. ஸோ இட்ஸ் ஒன் வே ரோடு. பீப்புள் ஒன்லி கேன் கம் வியா தட் ரோட். டிஎம்எஸ்லேருந்து வந்து இந்த ரோடை கனெக்ட் பண்ணிக்கலாம். டி நகர் போகிறவங்க அப்படியே ஷார்ட்லேயும் போகலாம். இங்கே ரைட் சைடில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பழமையான ஓல்டான பில்டிங்ஸ். ரொம்ப வருஷமாக இருக்குது. ரொம்ப வருஷமான கம்பெனிஸ் கடைங்களும் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ளைஓவர் கீழே போகலாம். நம்ம ஃப்ளைஓவர் மேலே ஏறுறோம். ஸோ கீழே போனோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் நம்ம போகலாம். லெஃப்ட் அகைன் இட்ஸ் டைரக்டிங் டு நுங்கம்பாக்கம் அண்ட் ரைட் வந்து கத்தீட்ரல் ரோட். இட்ஸ் லீடிங் டு பீச். லெஃப்ட் சைடில் நீங்கள் நிறைய பில்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த ஓல்டு பில்டிங் ஷூட்டிங்லாம் நிறைய நடந்தது. இப்போ தான் நம்ம வந்து ஃப்ளைஓவரில் கனெக்ட் ஆகிருக்கோம். ரைட் சைட்லேருந்து வர வண்டி எல்லாமே வந்து தென்னம்பேட்டை நந்தனம்லேருந்து வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைஓவருமே கிட்டத்தட்ட ஒரு ஒய் ஷேப் அண்ட் ஒரு ஒய்க்கு அப்புறம் இன்னொரு சி சர்க்கிள் இருக்கும். இந்த ஜெமினி ஃப்ளைஓவர் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி, ரொம்ப ஹார்ட் ஆஃப் த பிரிட்ஜ். நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, காதலன், முதல்வன், அந்த மாதிரி பெரிய பெரிய படத்துலையுமே இந்த ஃப்ளைஓவர் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொன்னால நான் நுங்கம்பாக்கம் போகலான்னு சொல்லிவிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எஸ் யூ கேன் சி அப்படியே டைரெக்டாக அது வந்து நுங்கம்பாக்கம் அண்ட் சேத்பட் அப்படி போகலாம். ரைட் சைடில் அகைன் பீச் ரோடு. பட் அதுக்கு ஃப்ளைஓவர் கீழே தான் போயிருக்கணும். நம்ம ஃப்ளைஓவர் மேலே வந்துட்டோம். அப்போ தான் நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மவுண்ட் ரோட் ராயப்பேட்டை பிடிக்க முடியும்.
இந்த பஸ்ஸில் நோட் பண்ணிங்களா, ஃபுல்லாகவே பிராண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. சத்யாவோட கம்பெனி பிராண்டிங் அவங்களோட ஓன் வண்டியா இல்லை இது கவர்மெண்ட் வெஹிக்கிளாகவே எனக்கு தெரியல. எப்படி தான் மக்கள் வந்து போர்டை பார்த்துட்டு ஏறுறாங்கன்னு தெரியல. ரைட் சைடில் எம்பசி நீங்கள் பார்க்கலாம், யூஎஸ் எம்பசி. இப்போ வாரணமாயிரமில் சூர்யா வந்து அங்கே ஒரு டைலாக்லாம் பேசுவார். அந்த டைலாக் நான் மறந்துட்டேன், பட் ஒரு நல்ல டைலாக். த உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் மச்சான் அப்படின்னு சொல்லுவார். தட் இஸ் மைல்ஸ் டு கோ அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அது ஒரு காப்பி டைலாக், பட் அந்த டைலாக் பேசுகிற அந்த இடம் தான் அது. ஸோ விசாக்காக லைனாக நின்றுட்டுருப்பாங்க, நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம். ரொம்ப ஒரு பிஸியான ஒரு ஏரியா தான். ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜை இறங்கி டுவர்ட்ஸ் மவுண்ட் ரோடு போயிட்டுருக்கோம். இந்த இறக்கத்தில் பர்டிகுலராக ரொம்ப பயங்கரமான டிராஃபிக் இருக்கும். அது ஏன்னா ஒரு டிராஃபிக் இருக்கும், அது ஏன்னே தெரியாது. எப்போவுமே இங்கே ஒரு டிராஃபிக் இருக்கும். ஸ்லோவாக தான் இங்கே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ராயப்பேட்டை அண்டு பீச் அந்த பக்கம் போகிறது இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் இங்கே வரவங்க மெட்ரோ வழியாகவும் இங்கே வந்து இங்கே இறங்கலாம். இறங்கிட்டு சர்ச் பார்க் இருக்கும். அப்புறம் கிரீம்ஸ் ரோடு போகணும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஷனில் இறங்கலாம். இதுக்கப்புறமும் ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். நான் சொன்னல ரொம்ப டிராஃபிக் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும் இந்த ஏரியாவில் பர்டிகுலர்லி அப்படின்னு சொன்னது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு கபாப் ஃபேக்ட்ரி தெரியுதா? நிறைய இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துக்கலாம், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி போட்டுட்ருக்காங்க. நானாக இன்னும் போய் சாப்பிட்டதில்ல, பட் இது எங்கே ப்ரீவியஸாக இருந்ததுன்னா நம்ம கிரீம்ஸ் ரோட்டில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி அவங்க மெயின் ரோட்டில் ஒரு ஷாப் போட்டிருக்காங்க. பிகாஸ் அது ரொம்ப ஒரு சந்து உள்ள காரை நிறுத்திட்டு வந்து சாப்பிட முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்லாம். போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் என்னோடய கமெண்டில் வந்து சொல்லலாம், இல்லை உங்களோட போஸ்ட்டில் நீங்கள் ஸ்டோரியில் போட்டு மக்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ராயப்பேட்டா வந்து நியூ காலேஜ் அண்ட் பீச் போகிற ரோடு. அது ஃபஸ்ட்டு இந்த சைட் ரைட் கட்டு இருந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருந்து. பட் இப்போ அது க்ளோஸ் பண்ணி ரொம்ப வருஷமாகுது. அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ணல. ஸோ ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுலாம் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் எல்லாருமே ஆம்புலன்ஸுக்கு வந்து வழி விடுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு டூயிங் தேட். அண்ட் நம்ம அகைன் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1000 லைட்ஸ் மாஸ்க் இருக்கும், அதுக்கு 1000 விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 1000 லைட்ஸோட ஏரியா தான் இது. ஸோ அந்த ஏரியாவே நம்ம 1000 லைட் தான் சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் தான் கிரீம்ஸ் ரோடு போகிற வழி, அதுக்குள்ளே அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது அப்படியே டேரெக்டாக தாண்டி போனீங்கன்னா எக்மோர் போகலாம். ஸோ கிரீம்ஸ் ரோடு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ரோடு தான். ஏன் அதுக்கு கிரீம்ஸ் ரோடு வந்துச்சு அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சர்ச் பண்ணி எதாவது சொல்கிறார். பார்த்தீங்களா சப்வே, இந்த சப்வேலும் நீங்கள் இறங்கி கிரீம்ஸ் ரோடுக்கு போகலாம். ஸோ தட் சப்வே வாஸ் ஆல்சோ கேன் பி நோட்டட். ரைட் சைடில் ஒரு பில்டிங் பார்த்தீங்களா, பயங்கரமாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ராகன் மாதிரி ஒரு போஸ்டரில் வந்துட்டுருக்கு. ஃபார் ஷுவர் அது ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக வரும்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் பார்க்கலாம். அது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, ஃபினிஷ் ஆன அப்புறம் இருக்குது. மேலே வந்து ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், ஒரு ஃபுட்பால் மேலே டெரஸ் கோர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விளையாடணுன்னா இந்த இடத்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடமே ஆல்ரெடி ரொம்ப பிஸியாக போய்ட்டுருக்கு. எப்போவுமே ஸ்லாட் கிடைக்காது, பட் நைட் டைமில் எப்போயாவது கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல பிளேயிங் ஏரியா தான். நான் ஒரு வாட்டி இப்போ பார்த்தோம், பட் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடலை. இதுதான் லெஃப்ட் சைடில் ராஜ் வீடியோ விஷனோட பில்டிங். கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜ் டிவி, அந்த டிவியோட பில்டிங் ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இப்போ அந்த நேம் எடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. நான் ரைட் சைடில் அகைன் நிறைய கார் ஷோரூம் வரும், எம்ஜி, கியா, அப்புறம் சிட்ரனா. அந்த கார் நேம் பிராண்ட் நேம் வாயில் வரவே வராது, ரொம்ப கஷ்டமான ஒரு பேராகவே இருக்கும். ஸோ லைனாக அந்த கார் ஷோரூமில் நீங்கள் பார்க்கலாம். பிரிகேடோட பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ரைட் சைடில். அண்ட் இந்த ஏரியாவை வி கால்ட் இஸ் டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வருஷமாக அந்த நேம்லேயே இருக்குது.
எல்லா பஸ்ஸில் வரவங்க எல்லாருக்குமே தெரியும் இது டிவிஎஸ் பஸ் ஸ்டாப். அண்ட் நம்ம யூட்டர்ன் எடுக்கணும், பட் ஆனால் இங்கே யூட்டர்ன் எடுக்க முடியாது, யூட்டர்ன் எடுக்கக்கூடாது. காருங்க எல்லாம் பைக் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ கார் நீங்கள் யூட்டர்ன் எடுக்கணும், 3 வீலர்ஸ் கூட அங்கே யூட்டர்ன் எடுத்துக்கலாம் ஆட்டோ மாதிரி. பட் கார் அண்ட் பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டு கோ ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்பென்சர் தாண்டி தான் நம்ம யூட்டர்ன் எடுக்கணும். அண்ட் ஸ்பென்சர் பிளாஸா இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிளாஸா, 90s கிட்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஸ்பென்சர் பிளாஸா. பாய்ஸ் மூவிலேருந்து நிறைய படத்தில் வரும் இந்த மால். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மால் இன் சென்னை அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இந்த தான் நம்மளோட ஸ்பென்சர் பிளாஸா சிக்னல். இந்த சிக்னலில் யூ வில் ஃபைண்ட் 3 வே ஆஃப் ஜங்ஷன். லைக் ஒன்று வந்து மவுண்ட் ரோடு போகும், அண்ட் அகைன் ஒன்று வந்து ஜெமினி ஃப்ளைஓவர் டுவர்ட்ஸ் பின்னாடி போகும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எத்ராஜ், எக்மோர், சேத்பட் அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுற ரோடாக இருக்கும். ஸோ நமக்கு சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வி கோனா டேக் யூ டர்ன்ஸ் பிகாஸ் எக்ஸ்பிரஸ் அவனுக்கு இப்படி தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நேராக போயெல்லாம் போகலாம், பட் இப்போ எல்லாமே ரூட்டை மாற்றிட்டாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் யூ டர்ன். நீங்கள் மேலே போர்டை பார்க்கலாம், தேனாம்பேட்டை, கிண்டி எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்தாலே நம்ம எக்ஸ்பிரஸ் ஒன்றுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த லெஃப்ட்டு. பட் இப்போ அந்த லெஃப்ட் எடுக்கக்கூடாது, அதுவும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். இந்த ஸ்பென்சருக்கு ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இந்த ஸ்பென்சருக்கு ஆப்போசிட் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி தான் நம்ம இப்போ யூட்டர்ன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் போய் சுற்றிட்டு தான் எக்ஸ்பிரஸ் ஒன்றுக்கு போகணுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இந்த மந்த் இந்த இயரில் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ வென் தே கோயிங் டு சேஞ்ச் நியூ ரூட். பட் இந்த எக்ஸ்பிரஸ் அவனுக்கு போகிறது மட்டும் எப்போவுமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 6 மந்த் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தில் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் வரும், இங்கே நான் சொன்னால யூட்டர்ன், அது 2 வீலர்ஸ்லாம் யூட்டர்ன் எடுத்துகிட்டு ஆஃப்டர் ஒரு ஸ்வீட் கார்னர் ஷாப் ஒன்று வரும். ரொம்ப வருஷமாக இருக்குது, பட் நான் அது இருக்கேன் அங்கே போய் ஸ்வீட் எதுவுமே வாங்கினதில்லை. அந்த கடவுளில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. பட் நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் சைடில் போட்டிருப்பாங்க ஸ்வீட் கார்னர். இந்த ஷாப்புக்கு அப்புறம் வர லெஃப்ட்டு தான். இந்த லெஃப்ட்டுக்குள்ளே போய் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் அவனியூ போகிற மாதிரி இருக்குது. வேறு வழியே கிடையாது, நீங்கள் இந்த வழி தான் போய் ஆகணும். மவுண்ட் ரோடு வழியாக வந்தீங்க, அதாவது ஜெமினி ஃப்ளைஓவர் வழியாக வந்தீங்கன்னா இப்படி தான் போகணும். ஸோ என்னை பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா வேட்டாடு விளையாடு படத்தில் வரும்ல, ஓ மை காட் போலீஸ் பாய் சார். ஸோ வேட்டாடு விளையாடு படத்தில் வர லொக்கேஷன் மாதிரியே இந்த ஏரியா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ரெஸ்டடாக நல்லா ஒரு வைப்பாக இருக்கும். சின்ன ரோடு தான், 2 கார் போச்சுனாலே ரொம்ப டிராஃபிக் ஆகிற ஏரியா. பட் நிறைய கம்பெனி, நிறைய ஃபேக்ட்ரி, சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்கும். இது தாண்டி நம்ம இந்த லேன் வந்துட்டோம்ல, இந்த ரோடு தான் பர்டிகுலராக சென்னையில் ஒரு ஃபேமஸான ரோடு. நிறைய கார் ஷோரூம்ஸ் இருக்குது. ப்ளஸ் சத்யம் தேட்டர், நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா சத்யம் தேட்டர் பார்த்துக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் அவென்யூ. அண்ட் இந்த ரோடு எதுக்கான ஃபேமஸ்? ஹலோ சார், கொஞ்சம் பொறுமையாக யூட்டர்ன் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரோடு எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டயர்ஸ், காரோட டயர், 2 வீலர் டயர், ஆட்டோ டயர், எல்லா வண்டிக்கான டயருமே சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு தாங்க வரணும். நீங்கள் டயர் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, பஞ்சர் ஆகிடுச்சுன்னா, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் டயர் மாற்றணுன்னா இந்த ஏரியா தான் வரணும். ஸோ திஸ் ஏரியா கிவ்ஸ் யூ பெஸ்ட் டயர்ஸ் இன் அ பெஸ்ட் சீப் ரேட். ஹலோ ஆட்டோ சார், வெயிட் பண்ணுங்கண்ணா. ஐயோ என்ன பண்ணுறாங்க? ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்களா லெஃப்ட் போகிறாங்க. ஸோ தட் இஸ் லீடிங் டு அகைன் மவுண்ட் ரோட். ஸோ அந்த மவுண்ட் ரோடு வழியாக அவங்க அப்படியே டைரெக்டாக ஜெமினி ஃப்ளைஓவர் போயிடலாம். அண்ட் எக்ஸ்பிரஸ் அவென்யூவோட ஒன் சைடு வந்துட்டோம். ஆன் மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூ கேன் சி எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ராயப்பேட்டா. திஸ் இஸ் அ வெரி பிக் மால். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஸ்பென்சருக்கு அப்புறம், அபிராமி தேட்டருக்கு அப்புறம், அபிராமி மாலுக்கு அப்புறம், ஒரு ஸ்கை வாக் மாலுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஸ் அவென்யூன்னு ஓப்பன் பண்ணது சென்னையில். பெருசாக ஒரு நல்ல ஒரு ஸ்டைலாக இந்த இடத்த சொல்லலாம். ஸோ இங்கேயும் நிறைய க்ரௌட்ஸ் வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் சவுகார்பேட்டை, ராயப்பேட்டை அண்டு நார்த் சைடில் இருக்க மொத்த பேருமே இந்த மாலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாலை கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். எஸ்பெஷலி இதில் இருக்க தேட்டர் ரொம்ப நல்ல சீட்டிங். ஸோ சென்னையில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீட்டிங் இருக்க தேட்டர்னால் நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் நான் சொல்லுவேன். ஐ கிவ் ரேங்கிங் ஃபார் தெம்.
ஒரு 10/10 ஸ்டார் கூட கொடுக்கலாம். ஏன்னா இருக்கலே இப்போதைக்கு 10/10 கொடுப்பீங்க அப்படின்னா நான் இந்த தேட்டரோட சீட்டுக்கு தான் கொடுப்பேன். பிகாஸ் வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஏரோ ஹப் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ பீப்புள் இதை தவிர வேறு ஏதாவது நல்ல சீட்டிங் இருக்குது கம்ஃபர்டபுளாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் இன் மை கமெண்ட். ஸோ தட் நான் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் எஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ராயப்பேட்டா மணிகுண்டு ஜங்ஷனுக்கு அப்புறம் லெஃப்ட் எடுத்தோன்னா யூ வில் ஃபைண்ட் இன் கேட். இந்த வழியாக தான் நம்ம போகணும். ஸோ எஸ், வி ரீச் எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஆன் டைம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு லொக்கேஷனில் சந்திக்கிறேன். பாய்.